நீங்களும் சூரியனால் உங்களுக்கு வெறும் தோல் நோய்தான் வரும் என்று நினைக்கிறீர்களா? அவ்வாறு நினைத்தால் நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள். வணக்கம், நான் டாக்டர் பூஜா குப்தா, பாரத் ஹோமியோபதி நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சோரியாடிக் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி விளக்கப் போகிறேன். சோரியாசிஸ் நோயாளிகளில் சுமார் 30 விழுக்காடு பேருக்கு இந்த நோய் அவர்களின் தோலை விட்டு மூட்டுகளுக்கும் பரவுகிறது. இதனை நாம் மருத்துவ மொழியில் சோரியாடிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று அழைக்கிறோம். பெரும்பாலானவர்கள் இதை சாதாரண சோர்வு அல்லது வயதானவர்களின் வலி என்று எண்ணி புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனால் அதுவே உங்கள் மூட்டுகள் நிரந்தரமாக சேதமடைய ஆரம்பிக்கும் நேரமாகும். இன்று இந்த வீடியோவில் உங்கள் கைகள் மற்றும் கால்கள் ஊனமடையாமல் தடுக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய 5 ஆரம்ப அறிகுறிகளை நான் விளக்கப் போகிறேன். எப்போதும் நினைவில் வையுங்கள், சோரியாசிஸ் என்பது ஒரு ஆட்டோ இம்யூன் நோயாகும். இதன் அர்த்தம் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக உங்கள் சொந்த செல்களையே தாக்குகிறது என்பதாகும். இந்த தாக்கம் உங்கள் தோலில் நிகழும்போது உங்களுக்கு சிவப்பு புள்ளிகள் மற்றும் அரிப்பு ஏற்படும். ஆனால் இதே அதிகரித்துள்ள அழற்சி உங்கள் மூட்டுகளின் உள்வடிவில் தாக்கும் போது அங்கு வீக்கம் மற்றும் வலி தொடங்குகிறது. பலர் சோரியாசிஸ் அதிகரித்தால்தான் ஆர்த்ரைட்டிஸ் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறானது. சில சமயங்களில் தோலில் ஒரு சிறிய புள்ளி மட்டுமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் உங்கள் மூட்டுகளை இந்த நோய் மெதுவாக பாதித்து கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் இன்று உடனே கவனிக்க வேண்டிய 5 அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதல் அறிகுறி, உங்கள் கை அல்லது கால் விரல்கள் திடீரென ஒரு சோசேஜ் போல வீங்கி அதில் கடும் வலி இருந்தால் இது சோரியாடிக் ஆர்த்ரைட்டிஸ் என்பதற்கான மிக முக்கியமான அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, நீங்கள் தூங்கிக் கொண்டு எழுந்த பிறகு உங்கள் மூட்டுகளில் அரை மணி நேரத்திற்கு மேல் கடுமையான இறுக்கம் இருந்தால் மற்றும் கை மடக்குவதில் சிரமம் இருந்தால் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மூன்றாவது அறிகுறி, உங்கள் நகங்களில் சிறிய குழிகள் அல்லது அவற்றின் நிறம் மஞ்சளாக மாறுகிறதா? ஆராய்ச்சி கூறுகிறது, நகங்களில் பாதிப்பு உள்ள நோயாளிகளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் அபாயம் 3 மடங்கு அதிகம். நான்காவது அறிகுறி, நீங்கள் நடக்கும்போது உங்கள் குதிகால் அல்லது பாதத்தின் அடியில் கூர்மையான வலி உணர்ந்தால் இது மூட்டுகளில் வீக்கத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். ஐந்தாவது அறிகுறி, உங்களுக்கு தொடர்ந்து கீழ்முதுகு வலி இருந்தால் அது உங்கள் முதுகுத்தண்டில் சோரியாசிஸ் பாதிப்பின் அறிகுறியாக இருக்கலாம். பயப்பட வேண்டாம், நீங்கள் இதை சரியான நேரத்தில் கண்டறிந்தால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இந்திய ஹோமியோபதியில் நாங்கள் வெறும் வலி நிவாரண மருந்துகளை மட்டுமல்லாமல் உங்கள் அதிக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அமைதிப்படுத்துகிறோம். பெயின்கில்லர்கள் உங்கள் கருப்பை மற்றும் சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும். ஆனால் எங்கள் தனிப்பயன் ஹோமியோபதிக் மருந்துகள் உங்கள் மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் கடினத்தன்மையை உள்ளிருந்து நீக்கி உங்கள் மூட்டுகளை மீண்டும் நெகிழ்வாக மாற்றுகின்றன. இதனால் நீங்கள் வலியின்றி உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். இதில் ஏதேனும் ஒரு அறிகுறி உங்களுக்கு தோன்றினால் காத்திருக்க வேண்டாம். இன்று உடனே உங்கள் வீட்டிலிருந்து வீக்கம் மற்றும் வீக்கம் உள்ள மூட்டுகளின் புகைப்படங்களை எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். எங்கள் மருத்துவர் குழு உங்கள் அறிக்கைகளை பார்த்து இந்த நோய் மூட்டுகளுக்கு பரவுவதை எப்படி தடுக்கலாம் என்று உங்களுக்கு விளக்குவார்கள். நினைவில் வையுங்கள், சிகிச்சையில் தாமதம் என்றால் உங்கள் மூட்டுகள் நிரந்தரமாக சேதமடையும் என்பதையே அர்த்தம். நலமாக இருங்கள் மற்றும் உங்கள் உறுப்புகளை கவனமாக பராமரியுங்கள். நன்றி.